த லார்ட். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா புஸ்தகத்தில் போடப்பட்டுள்ளது. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருடைய சகல வல்லமையும் நம்மளை மேற்கொள்ளவும் அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்கிறாரு. சரிங்களா? சர்ப்பங்கள் தேள்கள் இது எல்லாத்தையும் நம்ம எதுக்கு சொல்லுவோம்? விஷப்பூச்சிகளுக்கு சொல்லுவோம், அப்படி தானே? அதை மிதிக்கிறதுக்கும் சர்ப்பம் நாளே பிசாசு தான். சரிங்களா? சத்ருடைய சகல வல்லமையும் நம்ம மேற்கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. சரிங்களா? சத்துருக்களுடைய சகல வல்லமையை அது செய்கிற கிரியைகள், அது நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்மளால் மேற்கொள்ள முடியக்கூடிய ஒரு சக்தியை, ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. அது நம்மளை எதுவுமே பண்ணாதான். நமக்குள்ளே ஒரு பிசாசினோட கிரியை இருந்தாலும் அது நம்மளை சேதப்படுத்த மாட்டாது. இயேசுங்கிற ஒரு வார்த்தையினால் நம்மளை விட்டு அது ஓடிப்போம். நம்ம சொன்னாலே அது என்ன பண்ணுன்னா கீழ்ப்படியுமா. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அது கீழே உள்ள வசனத்தில், ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். நம்ம பிசாசை நமக்கு துரத்த ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லி அதுக்காக நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நமக்கு அவைகள் எல்லா பிசாசுமே நம்ம கீழ்ப்படுதுன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்படக்கூடாது. நம்மளுடைய பெயர்கள் எங்கே இருக்கா? நாம் ஒன்றா பெயர்கள் எல்லாம் எங்கே எழுதப்பட்டிருக்கான்? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனவே நாம் எப்படி இருக்கோம்னா, அவர் நமக்கு எல்லா வயசுலேயும் அதிகாரம் கொடுத்து நம்மளை எல்லா சத்துருக்களின் வல்லமையை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரம், சர்ப்பங்கள் தேள்கள் எல்லாம் வச்சு மிதிக்கவும் ஒரு வல்லமையை அதிகாரத்தையும் கொடுத்துருக்காரு. அது நம்மளை ஒன்றும் சேதப்படுத்த மாட்டாது. எனவே நம் சத்துருக்களை மேற்கொள்வோம். அவரே நமக்கு எல்லாம் வச்சு வாய்க்க பண்ணுவார். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆமென்.